plant engineering, plant safety, principles of layout and types of layout. Plant engineering. What is plant? The plant is the place where production facilities like machines, material, equipments, tools, men, etc. are used to make products. இந்த பிளான்ட்டை வந்து நம்ம இன்னொரு வகையில் சொல்லலாம், இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம், கம்பெனின்னு சொல்லலாம், இல்லை தமிழில் தொழிற்சாலை அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட், செலெக்ஷன் ஆஃப் சைட் ஃபார் அன் இண்டஸ்ட்ரி. எப்படி தேர்வு செய்ய போகிறோம்? த சக்ஸஸ் ஆஃப் அன் இண்டஸ்ட்ரி மெயின்லி டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராப்பர் செலெக்ஷன் ஆஃப் சைட். இண்டஸ்ட்ரியோட சக்ஸஸே எந்த இடத்துல நிறுவ போகிறோன்றது தான். ஃபேக்டர்ஸ் டு பி கன்சிடர்ட் வைல் செலக்டிங் த சைட் ஃபார் அன் இண்டஸ்ட்ரி. இதுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது? ஃபர்ஸ்ட் ஒன், நியரர் டு ரா மெட்டீரியல். நம்ம சுகர் ஃபேக்ட்ரி வைக்க போகிறோம்னா கண்டிப்பாக சுகர் கேன் இருக்கிற இடமா பார்த்து தான் ஃபேக்ட்ரி வைக்கணும். நெக்ஸ்ட், நியரர் டு மார்க்கெட். ஈஸியாக பொருளை விற்கிற மாதிரியும் இருக்கணும், வாங்குற மாதிரியும் இருக்கணும். வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், தண்ணி கண்டிப்பாக இருக்கணும். லேண்ட் ஃபெசிலிட்டிஸ், நம்ம கம்பெனியை பெருசாக்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக சுற்றி நிலங்கள் இருக்க தான் செய்யணும். டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், போக்குவரத்து, வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கணும். டெலிகம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ், இன்டர்நெட் கனெக்ஷன், கேபிள் கனெக்ஷன், இதெல்லாமே பக்காவாக இருக்கணும். லேபர் ஃபெசிலிட்டிஸ், வேலை செய்கிற ஆட்கள் கண்டிப்பாக பக்கத்தில் சுற்றியே இருக்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், நம்ம கம்பெனியில் ரெஸ்ட் ரூம் ஆரம்பித்து ஒரு கேன்டீன் ஆரம்பித்து எல்லாமே ரொம்ப கிளியராக பக்காவாக இருக்கணும். சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், இது கோவிலாக இருக்கலாம், இல்லை ஒரு மண்டபமாக இருக்கலாம், ஸ்கூல்ஸ், எது வேணாலும் சொல்லலாம். ஃபினான்ஷியல் அண்ட் அதர் எய்ட்ஸ், ஒரு பேங்க்கு, ஒரு லோன் சென்டர், ஒரு எல்ஐசி சென்டர், இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா ஃபினான்ஷியல் அண்ட் அதர் எய்ட்ஸ் அது கீழே வந்துடும். பிளான்ட் லேஅவுட். த லேஅவுட் இஸ் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸ் அட் த செலக்டட் சைட். நம்ம எப்படி ஒரு இடம் வாங்கினோடனே ஒரு பிளானை போட்டுட்டு வீடு கட்டுறோமோ அதே மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரிக்கும் பிளான்ட் லேஅவுட் ரொம்ப முக்கியம். அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் அட்வான்டேஜஸ் ஆஃப் குட் லேஅவுட். என்னென்னலாம் அதோட மோட்டிவாக இருக்கும் இந்த பிளான்ட் லேஅவுட்டுக்கு? ஃபர்ஸ்ட், மினிமம் மெட்டீரியல் ஹேண்ட்லிங். ஒரு ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம்னா அதை பில்டிங்கோட முதல்லையே அடிச்சுக்கணும், அதை பின்னாடி சுற்றி வர மாதிரி வைக்கக்கூடாது. மெட்டீரியல் ஹேண்ட்லிங் ரொம்ப கம்மியாக இருக்கணும். நெக்ஸ்ட், மினிமம் ரீஹேண்ட்லிங். செஞ்ச வேலையே திருப்பி செய்யக்கூடாது. மினிமம் பேக் ட்ராக்கிங். எங்கே பிரச்சனையாச்சுன்னு போயிட்டு திருப்பி பின்னாடி போய் தேடிட்டு வர மாதிரி இருக்கக்கூடாது. மினிமம் மூமெண்ட் ஆஃப் மென். முடிஞ்ச வரைக்கும் ஒர்க்கர்ஸ் அவங்க பிளேஸ்லேயே இருந்து ஒர்க் பண்ணுற அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். பெட்டர் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல். பேப்பர் ஒர்க் எல்லாமே கிளியராக இருக்கணும். பெட்டர் குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட். நம்ம கிட்ட இருக்கிற மிஷின்ஸை வச்சு எப்படி குவாலிட்டியாக ப்ராடக்ட் கொடுக்கலான்றத பற்றி திங்க் பண்ணணும். சிம்பிள் மெயின்டெனன்ஸ். பிரச்சனை வந்த பிறகு பார்க்குறத விட ரெகுலர் பேசிஸில் சிம்பிளாக மெயின்டெனன்ஸ் பண்ணிடலாம். பெட்டர் ஸ்பேஸ் யூசேஜ். இடத்த வந்து ரொம்ப ஈஸியாக கையாளணும், பொறுப்பாக கையாளணும். சேஃப் ஒர்க்கிங் கண்டிஷன். கரண்ட் கனெக்ஷன்லேருந்து வென்டிலேஷன்லேருந்து லைட்டிங்லேருந்து எல்லாமே ப்ராப்பராக சேஃபாக இருக்கணும். பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லேஅவுட். ஒரு லேஅவுட்டோடைய கொள்கைகள் என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பிரின்சிபிள் ஆஃப் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. டு இன்டகிரேட் மெஷின்ஸ், மெட்டீரியல், மென், டூல்ஸ் எக்ஸெட்ரா. இன்டகிரேஷன்னாலே எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறது, அதுதான் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டாக நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட், பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மூமெண்ட். டு ரெடியூஸ் த மூமெண்ட் ஆஃப் மென் அண்ட் மெட்டீரியல். முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, மென் மெட்டீரியல் ரெண்டுமே வந்து என்ன ஆகக்கூடாது அப்படின்னா நிறைய மூவ் ஆகக்கூடாது, மினிமமாக மூவ் ஆகணும். பிரின்சிபிள் ஆஃப் ஃப்ளோ. பேலன்ஸ்டு அண்ட் ஸ்மூத் ஃப்ளோ ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஒரே இடத்துல பொருட்கள் தேங்கிடவும் கூடாது, வேலை இல்லாமலும் நிற்கக்கூடாது. ஃப்ளோ வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும். பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கியூபிக் ஸ்பேஸ் யூசேஜ். யூஸ் ஓவர் ஹெட் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட். பெருசாக ஹைட்டாக ரேக் வைக்கலாம், இல்லை மேலே நம்ம தலைக்கு மேலே என்னென்னலாம் சேவ் பண்ணுறோமோ அதெல்லாமே ஓவர் ஹெட் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சேஃப் ஒர்க்கிங் கண்டிஷன். குட் லைட்டிங், வென்டிலேஷன் அண்ட் ஹவுஸ் கீப்பிங். லைட்டிங்னா வெளிச்சம், வென்டிலேஷன்னா காற்றோட்டம், ஹவுஸ் கீப்பிங்னா நம்மளோட ஒர்க்கர்ஸ். பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி. டு அகாமடேட் சேஞ்சஸ் இன் ப்ராடக்ட் டிசைன்.
நம்மளோட கம்பெனி எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். அதுதான் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் லேஅவுட். ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராடக்ட் ஆர் லைன் லேஅவுட், செகண்ட் ஒன் ப்ராசஸ் ஆர் ஃபங்க்ஷனல் லேஅவுட், தேர்ட் ஒன் ஸ்டாட்டிக் ஆர் ஃபிக்ஸ்டு பொசிஷனல் லேஅவுட். ப்ராடக்ட் லேஅவுட்னா என்னன்னு நம்ம பார்ப்போம். இன் திஸ் டைப் machines are arranged in series of operations of the product. The materials flow along straight line, hence it is also called as line layout. இதை வந்து நம்ம லீனியர் லேஅவுட்னு சொல்லிக்கலாம். பார்ப்போம், எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்கே ஒரு ரா மெட்டீரியல் வருது, அதுக்கப்புறம் ஒரு ட்ரில்லிங் ப்ராசஸ், அப்புறம் கிரைண்டிங் ப்ராசஸ், அப்புறம் இன்ஸ்பெக்ஷன், பேக்கிங், ஃபினிஷ்டு ப்ராடக்ட். இப்போ இந்த ஆர்டரில் தான் மெஷின்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அப்போ இங்கே ஒரு ட்ரில்லிங் மிஷின் இருக்கும், ஒரு கிரைண்டிங் மிஷின் இருக்கும், இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட மைக்ரோமீட்டர், வெர்னியர் கேலிப்பர் இருக்கும், அப்புறம் பேக்கிங் நடக்கும், அப்புறம் ஃபைனலாக ஃபினிஷ்டு ப்ராடக்ட் அவுட். சூட்டபிள் ஃபார் மாஸ் ப்ரொடக்ஷன். நிறைய இப்போ ஸ்க்ரூ ப்ரொடக்ஷன் இல்லை போல்ட் ப்ரொடக்ஷனுக்கு இந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் ஒன் ப்ராசஸ் லேஅவுட். இன் திஸ் டைப் மெஷின்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் குரூப்ஸ் ஆஸ் பர் தேர் ஃபங்க்ஷன்ஸ். திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஃபங்க்ஷனல் லேஅவுட். ஃபர்ஸ்ட் ரா மெட்டீரியல், அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லேத் ரூம் இருக்குது, மில்லிங் ரூம், ட்ரில்லிங் ரூம், கிரைண்டிங் ரூம், பெயிண்டிங் ரூம், இன்ஸ்பெக்ஷன் ரூம், பேக்கிங் ரூம், ஃபினிஷ்டு ப்ராடக்ட். ஃபங்க்ஷன்ஸுக்கு ஏற்றாப்புல லேத்தோட ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏற்றாப்புல ஒரு 10 லேத் மிஷின்ஸ் இங்கே இருக்கும், மில்லிங் மிஷின்ஸ் இங்கே இருக்கும். அடுத்து பெயிண்டிங், இதெல்லாமே வந்து அவங்க ஒரு செட்டாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வச்சுருக்காங்க இங்கே மிஷின்ஸை. இதை வந்து ப்ராசஸ் லேஅவுட்னு சொல்லுவோம். Okay. Next, static product or fixed positional layout. In this type, the product is big, so assembly is done in a fixed place. Men, machine, tools and other materials are taken to that place. இது ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து ஒரு ஏரோப்ளேன் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த பார்ட் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே செய்ய முடியாது. அதுக்கு பதில் மென், மெஷின்ஸ், டூல்ஸ், அதர் மெட்டீரியல்ஸ் ரெக்வயர்டு எல்லாமே அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை நோக்கி வருது. அப்போ ப்ராடக்ட் ஒரே இடத்துல தான் இருக்க போகுது. ஓகே, அதனால தான் அதுக்கு பேர் ஸ்டாட்டிக் ப்ராடக்ட் ஆர் ஃபிக்ஸ்டு பொசிஷனல் லேஅவுட். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.